மேஷம்ன்றது வந்து செவ்வாவுடைய வீடு. சூரியன் அங்கே இருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னும் போது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் வந்துருவார். அப்போ உச்சம் ஃபுல் பவரோடு இருப்பார் அவர். கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. இந்த சூரிய தசை ஸ்டார்ட் ஆனவொன்னே ஒரு வெறி கொண்டு படிப்பாங்க. பட் செவ்வாய் சூரியன் சேரும்போது சேரக்கூடாதுன்னு சில தோஷங்கள் சொல்லுவாங்க. பட் நான் தசை நடக்கும் போது எப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயம் டெண்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அரசாங்கம் உதவிகள் கிடைக்கும். நான் சொன்னது எல்லாமே சூரியன் நல்லா இருந்துட்டா. ஓகே, சூரியன் அவயோகியாவோ இல்லை சூரியன் பாவரோட பார்வையிலையோ இல்லை சூரியனோட ஏதோ பாவர் சேர்ந்திருந்தாலோ. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? மேஷம்ன்றது வந்து செவ்வாவோடையது. ஓகேங்களா, செவ்வாவுடைய வீடு. அப்போது அங்கே என்னென்னா சூரியன் அங்கே இருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னும் போது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் வந்துடுவார். ஓகேங்களா, அப்போ செவ்வாவுடைய குணமும் 50% இருக்கும், சூரியனோட குணமும் அங்கே 50% இருக்கும். அப்போ சூரியன் செவ்வாவுடைய குணத்தையும் எடுத்து தசை நடத்தும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு வீரம், ஒரு கம்பீரம். ஏற்கனவே அந்த வீட்டில் மேஷத்தில் தான் சூரியன் வந்து உச்சம் வாங்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ உச்சம் ஃபுல் பவரோடு இருப்பார் அவர். ஃபுல் பவரோடு இருக்கும்போது இன்கேஸ் செவ்வாய் அங்கே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு கம்பீரமாக இருப்பாங்க, பார்க்க தைரியமாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல் அனைத்துமே தெளிவாக இருக்கும். முதல்ல அவங்க பாடி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா ஒரு ஷோல்டர்லாம் ஸ்டிப்பாக, ஒரு பாடி வந்து நம்ம ஒரு ஸ்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த்தனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். பட் செவ்வாய் சூரியன் சேரும்போது சேரக்கூடாதுன்னு சில தோஷங்கள் சொல்லுவாங்க. பட் நான் தசை நடக்கும்போது எப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயம் டெண்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அரசாங்கம் உதவிகள் கிடைக்கும். அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயம் கிடைக்கும். இதெல்லாம் விட அப்பாவுடைய வழி சொத்துகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அப்பா வந்து கண்டிப்பாக இவங்களுடைய உச்ச வீடாச்சே, அப்பா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு வாய்ஸ் உள்ளவராக தான் இருப்பார். ஒன்று அவர் அரசியலில் இருப்பார், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார், இல்லை கண்டிப்பாக சொத்து சொகம் வச்சுருந்துருப்பார். இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதோ இப்போ அதில் என்ன ஆகும்னா இவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்பா வந்து சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை அப்பாவுடைய உதவி மூலிமா இவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்பாவே இவங்க வந்து ஃபாரின் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த சூரிய திசையில் இதெல்லாம் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்கன்னா ரோட்டில் வந்து இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் போடுறாங்களே அந்த மாதிரி விஷயத்துக்கு, எக்ஸாம்ஸ் எழுதுறது, குழந்தைங்க படிக்கிறதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்காம திடீர்னு குழந்தைங்க நல்லா கொஞ்சமாக டல்லாக இருப்பாங்க. திடீர்னு இந்த சூரிய திசை ஸ்டார்ட் ஆனவுடனே ஒரு வெறி கொண்டு படிப்பாங்க. இல்லை நான் தான் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் எடுக்கணும், ஆமாம் அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயமே புரியாமல் இருந்திருக்கும். என்ன புரியாமல் இருந்திருக்கணும், அம்மா அப்பா படுற கஷ்டம் புரியாமல் இருந்திருக்கும். பட் அதற்கப்புறம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நல்லா படிக்கணும், ஒரு வெறி இருக்கும். அப்பா அம்மா சொன்னதை கேட்பாங்க. நான் சொன்னது எல்லாமே சூரியன் நல்லா இருந்துட்டா. ஓகே, சூரியன் அவயோகியாவோ இல்லை சூரியன் பாவரோட பார்வையிலையோ இல்லை சூரியனோட ஏதாவது பாவர் சேர்ந்திருந்தாலோ இந்த மாதிரி இருக்குமே. இல்லை சூரியன் சுக்கரனோட இருந்தால் கூட இந்த மாதிரி சில இஷ்யூஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. சூரியன் பரணியில் இருந்தால் படிக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரம் இல்லை. கார்த்திகையிலேயே இருந்தாங்கன்னா சூப்பராக வருவாங்க. வைராகியம், பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த பிடிவாதம் நல்ல விதமாக இருக்கும். மேஷத்தில் இருக்க பிடிவாதம் நல்ல பிடிவாதமாக இருக்கும். ரிஷபம் போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மேஷத்துலேருந்து கார்த்திகையிலேருந்து தசா நடத்துகிறாரு சூரியன் அப்படின்னா பிடிவாத குணம், வைராகிய குணம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்டபனாக இருந்து அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிப்பாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அந்த சூரிய தசை ரொம்ப பெரிய தசைலாம் ஒன்றும் கிடையாது, 6 வருடம் தான். 6 வருடம் தசை அது அப்படி ஓடி போகிறவங்களும் போயிடாது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு தசையில் அதோடைய சுய புத்தியே வேலை நடக்கும். நமக்கு அந்த புத்தி நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தலை சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். ஓகே, தலை சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து இங்கே இடிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். நர்வஸ் ப்ராப்ளம் வரும், கண் பார்வை பிரச்சனை வரும், கண் சார்ந்த விஷயம் நடக்கும். இது மட்டும் மேஜராக கவனம் வேணும். சூரிய தசை நடக்கிற ஒவ்வொருத்தரும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே மேம், சூப்பர். அதுலேயும் மேஷமாக இருக்கிறதுனால. ஓகே மேம், இப்போ வந்து சூரிய திசை நடந்தால் ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும் நீங்கள். ஸோ இதுலேயே வந்து சூரிய திசை நடக்குது. ஸோ இதில் புத்திகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த புத்தி வந்து எந்தெந்த புத்தி வந்து சூரிய திசையோடு சேர்ந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க? இப்போ வந்து நான் ப்ளஸ்ஸு சொல்லிடுறேன். சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. வீடு வச்சுருந்தாங்கன்னா வீடு லேண்டு வச்சுருந்தாங்கன்னா வீடு கட்டுறது, வீடும் பார்த்திங்கன்னா சின்ன வீடுலாம் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறது, இல்லை அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வீடு கட்டுறது, இல்லை பில்டிங் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் வந்து நல்லா பெருசாக பண்ணுறது. சிலர்லாம் இப்போ ரியல் எஸ்டேட்லலாம் இருக்காங்க, அதில் ரொம்ப ஷைன் ஆகிறதெல்லாம் நல்லா நடக்கும். இது வந்து சூரியனில் செவ்வாய் இருந்தால்.
சூரியனில் சுக்கிரன் இருந்துச்சுனாலும் அந்த வீடு கட்டுறதுலேயே இன்டீரியர் ஒர்க்கு அந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்கும். ப்ளஸ் வந்து சூரியன் செவ்வாய் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும். மனைவி சார்ந்த விஷயத்தில் நிறைய நடக்கும். அதெல்லாம் விட சூரிய தசையில் சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா, கலைத்துறையில் இருக்காங்க அப்படின்னா நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நல்ல ஒரு பெரிய பேர் புகழ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தசை புத்தின்றது பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனில் ராகு, சூரியனில் கேது, சூரியனில் சனி. என்ன மாதிரி பிரச்சனை? ஆமாம், சூரியனில் ராகு என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது பிரம்மாண்டமாக நம்ம எங்கேயாவது ஒரு டாக்குமெண்ட் மீன்ஸ் லேண்ட் வச்சுருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நல்லா ஸ்மூதனாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துடுவார். ஸோ அதில் கவனம் வேணும். அதே மாதிரி சூரிய தசையில் ராகு புத்தி வரும்போது ஹெல்த்தில் ரொம்ப கவனம் வேணும். அதுவும் தலை சார்ந்து இருக்குன்னா சிலருக்கு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் இருக்குது, கொஞ்சம் பெருசாச்சுன்னாங்க, அப்புறம் பிரெயின் டியூமர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இந்த ராகு வந்து சின்ன விஷயத்தோட பிரம்மாண்டமாக ஒரு பாடுபடுத்திட்டு போயிடுவார். ஸோ நான் கவனம் வேணும். சூரியனில் கேது இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா வழி சார்ந்த உறவுங்களோட ஒரு இணக்கத்தை கொடுக்காது, சுருக்கி இறுக்கி கொண்டு வந்து வச்சிடும். நோயும் கொடுக்கும், ப்ளஸ் நம்மளை வந்து அந்த ஒரு மாதிரி வெரைட்டியான ஒரு சூழல் கொடுக்கும். சிலருக்கு சர்ஜரி லெவலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சூரிய தசையில் கேது புத்தி வரும்போது கண்டிப்பாக கவனம் வேணும். அதே மாதிரி சூரிய தசையில் சனி புத்தி போகும்போதும் ரொம்ப கவனம் வேணும். என்னென்னா நம்ம அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் வந்து கர்மகாரகர் சொல்லக்கூடியதான சனி பகவான் அவர் நடக்கும்போது நமக்கு அந்த சூரிய தசை நல்லா இருந்து நல்ல சில காலம் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு சர்டன் பீரியட் கொஞ்சம் டல் அடித்து பிஸ்னஸ் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸோ இல்லை ஏதோ ஒரு முடக்கமாகிறது, இல்லை அந்த 6 வருடம் சில டைம்லலாம் சூரியன் சனியோடு சேர்ந்துருந்தால் முடக்கெல்லாம் போட்டுரும். அந்த 6 வருஷம் தசா புத்தியிலேயே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களுடைய சுயஜாதகம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பொதுப்பல்ல. ஸோ அதனால் வந்து இந்த உங்களுக்கு சூரிய தசை போகுதுன்னா இந்த புத்திங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஜாதகத்தை பார்க்கும்போதே சிலருக்கு தெரியும், ஜாதக பேப்பரில் தசை எது புத்தி எதுன்னு போடுவாங்க, அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ ஓகே மேம், இப்போ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சூரிய தசை நடந்துட்டுருக்குன்னா அந்த டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? முதல்ல எப்பயுமே ஒரு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரம்பிக்கிற தசை எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சூரியனை இப்போ சொந்த நட்சத்திரமான கார்த்திகையிலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நேராக கிளம்பி அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிடுங்க. ஓகே, ஆரம்பத்துலேயே அந்த 6 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த புத்தி முடியறவங்கள போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு புத்தி வரும்போது அந்த புத்தி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அது மோசமான தசையாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி கொடுத்துரும். ஒன்று. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியது பரிகாரம். எந்த ஒரு தசான்னு இல்லைங்க, ஜென்ரலாகவே பரிகாரம் கொடுங்க. எந்த தசையாக நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நான் சொல்கிற விஷயமே அதுதான். இந்த நீங்கள் சூரிய தசை வரும்போது கண்டிப்பாக யாருக்கா ஒருத்தருக்கு ஹெல்மெட்டு தானம் கொடுங்க. ஓகே, ஹெல்மெட்டு தானம் கொடுங்க. இல்லை தலை சார்ந்த ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடி அந்த மாதிரி யாராவது முடியாதவங்க, வயதில் மூத்தவங்க, முடிஞ்ச ஆண்களாக இருந்தால் பண்ணுங்க, ரொம்ப அதிக பலனை கொடுக்கும். ஸோ ரொம்ப அருமையாக அழகாக சொன்னீங்க. ஏன்னா வந்து கோவில் பரிகாரம்னு போகிறத தாண்டி வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கூடுதல் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்றது உண்மையாகவே நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம்.